கேள்விகள் சில பேர் கேட்டிருக்கிறாங்க. அநேகமா முதல் நாள் 2வது நாள் வராதவங்க சில பேர் இருந்திருப்பாங்க. முழுசா வந்திருந்தாங்கன்னு சொன்னா எல்லா விஷயமும் தெரியும். சொல்லப்பட்ட விஷயம் கூட இங்க கேள்வியாக வந்திருக்கு. சில அதையும் பார்க்கணும். அப்துல்லா கமால் அவர்கள், தவாப் ஜியாராவில் பெண்களின் நிலை என்ன? பொதுவாக இருக்கிற பெண்கள் தவாப் ஜியாரா அவங்களும் செய்யணும். எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, தவாப் ஜியாரா செய்யாம ஹஜ்ஜு கூடாது இல்லையா? திருமணம் ஆகாதவர்கள் தவாப் ஜியாரா செய்யாமல் திரும்பி வந்தால் அவர்கள் நிலை என்ன? அதுக்கும் அதே சட்டம் தான். அதாவது தவாப் ஜியாரா செய்யாம திரும்பி வந்துட்டா திரும்ப அவங்க மஹரமான ஒரு ஆணுடைய துணையுடன் மக்காவுக்கு போய் உம்ராவுடைய நியத்துல போய் தவாப் ஜியாரா செய்துட்டு திரும்பி வரணும். அது அவர்களுக்குள்ள சட்டம். எல்லாருமே தவாப் ஜியாரா செய்யணும். தவாப் ஜியாரா செய்யாம யாரும் இருக்க முடியாது. ஷாஹுல் அமீத் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க, எல்லா ஹாஜிகளும் மக்காவில் இருந்து ஹஜ்ஜுக்காக தமத்தோ ஏராம் கட்டுவதனால் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுவோர் எல்லோருமே தமு கொடுக்கணுமா? விளக்கவும். முதல்ல சொன்னோம், நேற்று சொன்னோன்னு நினைக்கிறேன். தமு கொடுக்கணும். ஏன்னா தமத்தோட ஏஹராம் கட்டும் பொழுது முதல்ல உம்ரா செய்யறார். ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்காவிலிருந்தே ஏஹராம் கட்டி கொண்டு மினாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா மீகாத்தை கடந்து போகும்போது இவர் ஏஹராம் இல்லாம போயிருக்கிறார்னு அர்த்தம் அங்க. அதனால அவரும் எல்லாருமே ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் தமத்தோ கட்டுனா அது தமு கொடுக்கணும். தமத்துவ என்பதாக சொல்லப்படும். அப்படி தமு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சா அவர் என்ன பண்ணணும்னு கேட்டா, அந்த மீகாத்தை விட்டும் அப்பால் போய் நேற்று சொன்னா மதீனாவுக்கு போயிட்டு திரும்பி வரணும். வரும்போது அந்த மீகாத்துல எஹராம் கட்டிக்கிட்டு ஹஜ்ஜுக்கு எஹராம் கட்டிக்கிட்டு வந்துட்டாருன்னு சொன்னா இப்ப தமு தேவையில்லை. மீகாத்துக்கு வெளியே போய் திரும்ப எஹராம் கட்டி கொண்டு வரணும். அது எந்த மீகாத்து, 5 மீகாத்து இருக்கு, 5ல எங்க போனாலும் சரி கூடும். சில டூர் ஆபரேட்டர்கள் 11வது நாளில் குர்பானி கொடுப்பதாக கேள்விப்பட்டேன். இவ்வாறு செய்வதனால் மற்ற அமல்களின் வரிசை கிரமம் மாறுபடுமா அப்படின்னு கேட்கிற 2வது கேள்வி. 3 கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது 11வது நாள்ல குர்பானி கொடுத்தா ஹனஃபி மதுஹபின் படிக்கு 10வது நாள்ல அந்த 3 செயல்களை செய்யறது, வரிசையா செய்யறது வாஜிப், கட்டாயம். ஒவ்வொன்றையும் செய்யறது வாஜிபு, வரிசையா செய்யறதும் வாஜிபு. முதல்ல கல்லெறியணும், 2வது குர்பானி கொடுக்கணும், 3வது முடி எடுத்துக்கணும். இப்ப குர்பானி 11வது நாள்ல கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா 10வது நாள்ல கல்லெறிஞ்சிருப்பாரு. 11வது நாள்ல தான் இவருக்கு அந்த குர்பானி நிறைவேற்றப்படுது அப்படின்னு சொன்னா 11வது நாள்ல அந்த குர்பானி கொடுக்கப்பட்ட பின்னால அவர் முடி எடுத்துக்கணும். அப்ப அந்த தர்த்தீபு விட்டு போகாம வாஜிப் நிறைவேறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனா ஷாஃபி மதுஹப்ல இந்த தர்த்தீப் அப்படிங்கிறது சுன்னத்தாக இருக்கின்ற காரணத்தினால 10வது நாள் அன்னைக்கு எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இருந்தாலும் சுன்னத்து விட்டு போயிடும். சுன்னத்து விடுபட்ட குற்றத்திற்குரியவராக அவர் அப்பவும் குற்றம் இருக்கும். இந்த தர்த்தீபை விட்டுட்டா, வரிசை கிரமத்தை விட்டுட்டா தம்மு கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனாலும் கூட ஒரு சட்டம் இப்ப ஃபிக்ஹ் அகாடமியின் மூலமாக சட்டம் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தீர்ப்பு செய்திருக்கின்றார்கள். நிர்பந்தமான ஒரு நிலை இருந்தால், இவர் முதல்ல கல்லடிச்சிட்டார், குர்பானி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. 11ல அல்ல 12ல தான் குர்பானி கொடுக்க முடியுது அப்படின்னு வச்சுங்க. இப்ப இவரு தொடர்ந்து அந்த எஹராம்லயே இருக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கின்றது. உடல் நலம் பாதிக்கப்படுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுங்க, உடனே முடியை களைஞ்சிடலாம். அதுக்கு பிறகு 12 அன்னைக்கு அவர் குர்பானி கொடுக்கறதுனால இந்த தர்த்தீப் மாறி போறதுனால எந்த விதமான குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தமான நிலையில தீர்ப்பு செய்யப்பட்டு இருக்கின்றது. இது இமாம், அதாவது ஹனஃபி மதுஹபுடைய இமாம்கள் அபு யூசுப் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி தீர்ப்பின்படி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்களோ அந்த தீர்ப்பு அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு பக்கத்துல அந்த தீர்ப்பு இருப்பதின் காரணமாக பரவாயில்லை என்று சொல்லப்படுது. அது நிர்பந்தமா இருக்கணும், அதை பார்த்துக்க. சரி, இன்னொரு 3வது கேள்வி அவரை கேட்டிருக்காரு. தாவீஸ், அதுக்கு பேர் தாவீஸ் சொல்றது அவுது பில்லாஹ்னு சொல்றவங்கள அந்த வார்த்தையில் உள்ள தாவீஸ் வார்த்தை தான் எழுதியிருக்காரு, அதை தாண்டி சொல்றேன். தாவீஸ் அணிந்திருந்தால் யாராம் அணிந்தவனும் தாவீஸை அகற்ற வேண்டுமா அப்படின்னு. தாவீஸ் கட்டியிருக்காரு ஒருத்தர், யாராம் கட்டணும் தாவீஸை காட்டணுமான்னு கேட்கிறாரு. தேவையில்லை. தாவீஸ் எப்படி அணிஞ்சிருக்கிறாரு, கூடுமா கூடாதுங்கிறது அது வேற விஷயம். ஏறாம் கட்டுறதுக்கும் தாவீஸ் அணிஞ்சிருக்கிறது சம்பந்தம் இல்லை, அது அப்படியே விட்டுறலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எஸ்ஆர் அப்துல் அசீஸ் அவர்கள் கேள்வி. எஹராம் நிலையில் தானாகவே தலைமுடி உதிர்ந்தால் என்ன செய்வது? அதுக்கு சொன்ன முன்னால் தானாக உதிர்ந்தாலும் சரி, வேணுமெனே உதிர்த்தாலும் சரி, தூங்கும் போது எடுத்தாலும் சரி, முழிச்சிருக்கும் போது எடுத்தாலும் சரி, நிர்பந்தமான நிலையில் இருந்தாலும் சரி, நிர்பந்தம் இல்லாத நிலையில் இருந்தாலும் சரி,
6 விஷயங்கள் 8 விஷயங்கள் வரும். எப்படி இருந்தாலும் சரி குற்றம் குற்றம் தான். அதனாலதான் சொன்னா தலைமுடி உதறது அப்படின்னு சொன்னா 1 2 ஒரு 4 5 முடி உதிரலாம். அதுல தம்மெல்லாம் வாஜிபாகாது. என்ன, தலையில 4 1 பங்கு 4 1 பாகம் தலைமுடி எடுத்தால் தான் தம்மு வாஜிபாகும். அந்த அளவுக்கு உதிராது, கொஞ்சம் கொஞ்சம் உதிரும். அதனாலதான் என்ன பண்ணு கேட்டா, எஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய காலத்துல தலைமுடி உதிராமல் இருக்க முடியாது. ஏதாவது நமக்கு தெரியாமலே ஆகிவிடும். அப்படி இருக்கிறதுனால ஹஜ்ஜுடைய காரியங்கள்லாம் முடிச்சிட்டு திரும்ப ஊருக்கு வரக்கூடிய நேரத்துல ஏதாவது கொஞ்சம் சதகா, ஒரு 10 ரியால் 20 ரியால் 50 ரியால், இந்த மாதிரி எனக்கு தெரியாமல் ஏதாவது குற்றங்கள் நிகழ்ந்திருந்தால் அதற்காக வேண்டி பரிகாரமாக இதை நான் கொடுக்கின்றேன் அப்படிங்கிற நியத்துல ஒரு 10-50 ரியால தர்மம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கஃபாராவாக ஆகிப்போயிடும். அதாவது வேணும்னே விழ வைக்க கூடாது. எப்படி விழுந்தாலும் வேணும்னே செஞ்சாலும் சரி, தெரியாம செஞ்சாலும் சரி. அதனாலதான் எஹ்ராம் கட்டி இருக்க ஹலால் செய்யக்கூடாது. தண்ணி உள்ள சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு ஒது செய்ய வேண்டியதானே தவிர போட்டு அதை நோண்டிட்டுலாம் இருக்கக்கூடாது. போட்டு இப்படி இப்படின்ட்டே இருந்தாருன்னா சீப்பில் செய்யணும்னா முடி வரத்தான் செய்யும். அப்படி வேணும்னே செய்யக்கூடாது. வேணான்னு செஞ்சாலும் சரி குற்றப்பரிகாரம் செய்யணும். லியாக்கத்தலி கே லியாக்கத்தலி தல்பியாவை ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு முன்பாக நிறுத்திவிட வேண்டுமா? தங்களின் ஹஜ்ஜின் சட்டங்கள் கிதாபில் பக்கம் 63 பாரா 2 சஃபாவிலும் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹஜ்ருல் அஸ்வதுக்கு போய் நியத் தல்பியா, அதாவது தவாஃபுடைய நியத்து பண்றதுக்கு முன்னதாகவே தல்பியா நிறுத்திடணும். நிறுத்தப்பட்ட பின்னால ஓதக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. தவாப் செய்யும் போது இடையிடையில ஓதணும், அது நல்லது, முஸ்தாப். அதே மாதிரி சை செய்யும் போது இடையிடையில ஓதிக்கணும், நல்லது. அதான் அதைத்தான் அந்த கிதாபுல புக்கில் எழுதப்பட்டிருக்கு. ஆனா நிறுத்துறது, தல்பியா நிறுத்துறது நிறுத்துறதுக்கு அதுக்கு பின்னால் ஓதக்கூடாதுங்கிற அர்த்தம் அல்ல. அதனால சொல்லப்படும். துல்ஹஜ் பிறை 7 மினாவுக்கு அழைத்து சென்றால் அது நபி வழி மீறல் ஆகுமா அப்படின்னு சொன்னா அது சுன்னத்துக்கு மாத்தம்தான். இருந்தாலும் இப்ப உள்ள சூழ்நிலையில நெருக்கடியின் காரணமாக, கூட்டத்தின் காரணமாக எல்லாரும் ஒரே நேரத்தில் சுபஹ் தொழுதுட்டு போறதுன்னா போய் சேர முடியாது. அப்படி நிறைய தவறுகள் ஏற்பட்டு போச்சு, நிர்பந்தமான நிலை ஏற்பட்டு போச்சு. காலையில சுபஹுக்கு பின்னால போனவங்க சாயந்தரம் அசருக்கு பின்னால போய் மினாவுக்கு போய் சேர்றாங்க 4 கிலோமீட்டருக்கு. அதனால இரவோடு இரவாக கொண்டு போறதை பத்தி ஒண்ணும், அந்த சுன்னத்து விடுபட்டு போனாலும் கூட குற்றமாக ஆகாது என்பதாக சொல்லுகிறார். இதெல்லாம் முடிவெடுத்து தான் அங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் அதை செய்யறாங்க. அதனால அது பெரிய குற்றமாக கருதப்பட மாட்டாது. மாற்று மத நண்பர்கள் தங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறார்கள், செய்யலாமா? விளக்கம் தேவை. மாற்று மத நண்பர்கள் செய்ய சொன்னா செய்யலாம். எப்படி செய்யணும்னு கேட்டா, யா அல்லாஹ் அவருக்கு இஸ்லாத்தை பாக்கியமாக தருவாயாக, அவருக்கு இஸ்லாத்தினுடைய ஹிதாயத்தை தருவாயாக, அவர் முஸ்லீமாக ஆகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, ஈமானுடைய பாக்கியத்தை தருவாயா, அப்படி துஆ செய்ய. அரபாவில செய்யலாம், மினாவில செய்யலாம், எங்க வேணாலும் செய்யலாம். அவங்கள சொர்க்கத்துக்கு போக சொல்வாயாக அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவர்களுக்கு மகஃபிரத்தை வழங்குவாயாக அப்படின்னு சொல்லக்கூடாது. மன்னிப்பளிப்பாயாக, அவருடைய பாவங்கள்லாம் நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த செய்தியிலேயே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு தஃப்சீல விளக்கம் தரப்பட்டு இருக்கின்றது. சரி, ஏஎம் ஷவுகத் அலி அவர்கள், வேலைக்கு செல்லும் இடத்தில் ஹஜ் செய்தால் அந்த ஹஜ் முழுமையாகுமா? விளக்கம் தாராளமா சார். வேலைக்கு போனாலும் சரி, இங்கிருந்து போனாலும் சரி, அங்கிருந்தே போனாலும் சரி, வேலைக்கு போற நேரத்தில் ஹஜ் செய்தாலும் கூட ஹஜ்ஜு கூடும். வேலைக்கு தான் போனாரு, ஆனா ஹஜ்ஜுடைய நியத்துல தானே ஹஜ்ஜுக்கு போறாரு, அதனால கூடும். ஷாஃபி மதஹபில் ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் ஹரமில் கட்டினால் தமு வாஜிப் என்று கூறினீர்கள். பிறை 10 அன்று குர்பானி கொடுக்கிறோம், அது மட்டும் தானா அல்லது இன்னொன்று ஆடு கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார். ஷாஃபி மதல் அதான் சொன்னமே, அதை தமத்தோடைய ஹஜ்ஜுக்கு இங்கிருந்து எஹ்ராம் கட்டிட்டு உம்ராவுக்காக வேண்டி போனவர் உம்ராவுடைய காரியங்களை முடிச்சுட்டு புற 8 அன்னைக்கு அல்லது 7 அன்னைக்கு சாயந்தரம் அவர் ஹஜ்ஜுக்காண்டி எஹ்ராம் கட்டுவார். இப்ப ஷாஃபி மதப்ல சட்டம் என்னன்னு கேட்டா, மீகாத்துக்கு வெளியிலிருந்து அவர் எஹ்ராம் கட்டி கொண்டு உள்ள போகணும் அப்படிங்கிறத பமன் ஹஜ்ஜல் அந்த ஆயத்து பமன் தமத்தா பில் உம்ரத்தி இலல் ஹஜ் என்ற அந்த ஆயத்தின் மூலமாக சட்டங்களை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எடுக்கிறாங்க. அந்த சட்டத்தை ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் கட்டுறவர் மீகாத்துக்கு வெளியே இருந்து கட்டிட்டு உள்ள போகணும். ஆனா இவர் மீகாத்துக்கு வர முடியாது, திருப்பி வர முடியாதனால அங்கிருந்தே கட்டுறாரு, மக்காவில இருந்தே. அப்போ ஒரு குற்றம் ஏற்படுகின்றது, வாஜிப் விட்டு போச்சு. அதனால அவர் தம கொடுக்கணும், தம தமத்தோ அப்படின்னு சொல்லப்படும்.
அந்த தமு தேவையில்லை, தமு கொடுக்க முடிய தேவையில்லை என்று இருந்தா அவர் என்ன பண்ணு கேட்டா மீகாத்துக்கு வெளியே போயிடணும். போயிட்டு திரும்பி வரும்போது ஏஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்கு ஏஹ்ராம் கட்டிட்டு வரணும். மீகாத்துக்கு வெளியே போறதா இருந்தா பக்கமாக இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட மதீனா இருக்குது, தாயிஃப் இருக்குது. தாயிஃபுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அங்கிருந்து வரக்கூடிய நேரத்துல ஹரன் என்று ஒரு மீகாத்து வரும், அங்கிருந்து ஏஹ்ராம் கட்டிட்டு வந்துடலாம். இப்ப தமு தேவையில்லை. மதீனாவுக்கு போனீங்கன்னா மதீனாவுக்கு திரும்பி வரும்போது ஆபார் அலி துல்ஹுலைஃபா இருக்குது, அங்க ஏஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்கு ஏஹ்ராம் கட்டிட்டு வந்துடலாம். இப்ப தமு தேவை இல்லைன்னா தமு கொடுத்தாங்க. இது என்ன சொல்றான்னு கேட்டா பிறை 10 குர்பானி கொடுக்கிறோமே அது மட்டும் தானா அல்லது இன்னொன்று ஆடு கொடுக்க வேண்டுமானா? அது குர்பானி கொடுக்கிறது ஷாஃபி மதப்ல 10 அன்னைக்கு கொடுக்கிறது சுன்னத்து தான். 2 ஆடு கொடுக்க முடிஞ்சிச்சு, 400 ரியால் 800 ரியாலுக்கு 2 ஆடு வாங்கி கொடுக்க முடிஞ்சுன்னு சொன்னா சுன்னத்தான குர்பானி 10 அன்னைக்கு கொடுத்துடலாம். இந்த தமுவுடைய ஆட்டையும் கொடுக்கலாம், அன்னைக்கே கொடுக்கலாம். தமுவுடைய அந்த இதை அவர் மக்காவில் இருக்கக்கூடிய காலத்திலேயே ஹரமுடைய எல்லையிலே தான் கொடுக்கணும். எப்படி குர்பானி அங்கதான் கொடுக்கணும் இருக்கு, அதே மாதிரி தமுவுடைய அந்த சட்டத்தை அங்கதான் நிறைவேற்றணும். தமுவாக ஆடு கொடுக்கப்படும் பொழுது ஹரமுடைய எல்லைக்குள்ளதான் கொடுக்கணும். ஊருக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுக்க கூடாது. இங்க கொடுத்தா அது செல்லாது. சரி, அப்படி தமு அந்த நேரத்தில் கொடுக்க முடியலன்னு வச்சுங்க, தமத்துடைய தமு கொடுக்கறதுக்கு காசு இல்ல, அப்படியே ஊருக்கு வந்துட்டாரு. இப்ப அது பாக்கியா அப்படியே அந்த குற்ற பரிகாரம் அப்படியே நிக்கும். இப்ப என்ன பண்ணு கேட்டா அடுத்து யாராவது மக்காவுக்கு போகக்கூடிய மனிதர்களிடத்துல காசு கொடுத்து அனுப்பி எனக்காக வேண்டி ஒரு தமு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை காசு கொடுத்து அனுப்பியும். தமுக்கு குர்பானிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. குர்பானி கொடுக்கறோம் பாருங்க 10 அன்னைக்கு, அந்த ஆட்டை பங்கு போட்டு 3 பங்கு போட்டு கொடுக்கலாம், அல்லது நாமே பூராத்தையும் சாப்பிடலாம், அல்ல பூராத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம், நாமளும் சாப்பிடலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். தமுடைய விஷயம் அப்படி அல்ல. தமு அறுத்தால் அந்த கறிய ஏழைகளுக்கு மிஸ்கின்களுக்கு கொடுக்கணுமே தவிர நம்ம சாப்பிடக்கூடாது. நேர்ச்சைய போல நேர்ச்சை செய்து ஒரு ஆட்டை அறுத்தால் அது மிஸ்கின்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும், நம்ம சாப்பிடக்கூடாது. குர்பானி கொடுத்தா நம்மளும் சாப்பிடலாம், அகீகா கொடுத்தா நம்ம சாப்பிடலாம். குர்பானியை போலதான் அகீகா அப்படிங்கிறது, உலுஹியாவை போல. சரி, இது அப்ப தமு வேற, 10வது நாள் கொடுக்கப்படக்கூடிய குர்பானி வேறு, அது வேறு இது வேறு. அடுத்த கேள்வி, ஷாஃபி மதஹபின் படி பெண்ணுடைய உடல் உறுப்பு பட்டால் ஒலு முறிந்து விடும், எப்படி தவாப் செய்வது அப்படின்னு சொன்னா பேணுதலாத்தான் இருந்துக்கணும். இவன் என்ன பண்ணு கேட்டா பெண்களா ஆண்களோ, குறிப்பாக பெண்கள் தங்களுடைய கைகளுக்கு உரை போட்டுக்கொள்ளலாம். ஆண்கள் போட முடியாது, பெண்கள் போட்டுக்கொள்ளலாம். கைக்கு கிளவுஸ் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது உடல் உறுப்பு அப்படின்னு சொன்னா திரையில்லாமல் உடலுடைய உறுப்பு தொட்டால் தான் ஒலு முடியும் ஷாஃபி மதப்ல. திரையுடன் ஒரு துணிக்கு மேலப்பட்ட கைப்பட்டா ஒழுவ முடியாது. அதனால கைக்கு கிளவுஸ் போட்டுக்கிறாங்க, மற்ற இதுகளை போட்டுக்கிறாங்க, மூடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் அந்த ஒழுவு முறியக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அல்லது ஷாஃபி மதஹபை சார்ந்தவர்கள் இல்ல அதை கடைபிடிக்க முடியாது அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னா இங்கிருந்து போகும்போதே ஹனபி மதஹபாக நியத்து செய்து கொள்ள வேண்டியது, ஹனபி மதஹுடைய சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது. அதுக்கு பின்னால அவங்க போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் ஹனபி மதஹபிலே இருக்கணும். சில பேர் நம்ம பாக்குறோம் ஷாஃபியாகவே இருக்கிறாங்க, தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் மட்டும்தானே இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தவாப் செய்வதற்காக வேண்டி ஹரமுக்குள்ள போகும்போது மட்டும் உள்ள நுழைஞ்ச உடனே ஷாஃபியா ஹனபியா நியத்து பண்ணிக்குவாரு, தவாஃபெல்லாம் முடிஞ்சவன ஷாஃபியா நியத்து பண்ணிக்குவார். அது கூடாது. இது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஷாஃபி மதஹபுடைய பள்ளிவாசல்ல தொழ வைக்கக்கூடிய ஒருவர் நம்ம புரசவாக்க பள்ளிவாசலுக்கு வர்றாரு, தொழுக வைங்க அப்படின்னு சொன்னா உடனே முசல்லால நின்ற பின்னால நான் ஹனபி அப்படி நியத்து பண்ணிட்டு பிஸ்மில்லாவும் சத்தம் போட்டு ஓதாம மெதுவா போதை அப்படியே தொழுக வச்சிருவார். இப்ப அந்த பள்ளிவாசல்ல ஷாஃபி, இந்த பள்ளிவாசல்ல ஹனபி. அப்புறம் அங்க போறாரு, அங்க ஷாஃபியா மாறிடுவாரு. அடுத்த நேரம் இங்க வர்றாரு, இங்க ஹனபியா மாறிக்குவார். அந்த மாதிரி ஆயிடும். அது கூடாது. ஷாஃபியா ஹனபியா மாறுறதா இருந்தா போகும்போதே நியத்து பண்ணிக்க வேண்டியது, ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்ப வர்ற வரைக்கும் ஹனபியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் ஓத வேண்டிய துவா மறந்து விடுகின்றது அல்லது தடுமாற்றம் ஏற்படுகின்றது. பொதுவான துவாக்கள் இருக்கிறதா? அது முன்னாலே சொன்ன, ஆரம்பத்திலே சொன்னோம். அதாவது தவாஃபுடைய நேரத்துல சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் 3வது கலிமா, சஹீஹுடைய நேரத்துல 4வது கலிமா ஓதிக்கொள்ள வேண்டும். அவ்வளவு. மற்ற இடங்கள்ல ஓதக்கூடிய துவா பல இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன துவா தெரியுமோ அந்த துவாவெல்லாம் கேட்டுக்கலாம். குறிப்பாக நல்லது என்னவென்று சொன்னால், சிறப்பானது அரபி வாசகத்தை அப்படியே கேட்க வேண்டும். முன்னால் நேரத்துன்னு சொன்னேன், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்று சொன்னால் அந்த துவா அப்படியே கேட்கணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா என்று சொன்னால் அர்த்தத்தை மட்டும் படிக்காம அரபிய படிக்கிறது ரொம்ப நல்லது.
சரி, அரபி படிக்கவே தெரியல, அதை தமிழுடைய அர்த்தம் போட்டுருங்க, அல்லது ஆங்கிலத்தில் இருக்கு, உருதுல இருக்குது, அதை படிச்சுக்கிட்டா போதுமானது. இருந்தாலும் முழுமையான கருத்து கிடைக்கிறது சிரமமாகிவிடும். நியத்தை பொறுத்து அல்லாஹ் கொடுப்போம். பொதுவான துவா போதுமானது. பொதுவான துவா என்ன துவா உங்களுக்கு தெரியுமா, அந்த துவா ஓதும். குறிப்பாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா இது பண்ணா ஓதனா போதுமானது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித ரவுலா ஷரீஃபை பெண்கள் ஜியாரத் செய்யலாம். முதல்ல சொல்லிட்டோம், பெண்கள் ஜியாரத்துக்கு போகக்கூடாது. பெண்கள் ஜியாரத்து செய்யறதுக்குன்னு சொன்னா அங்க போய் ரவுலா ஷரீஃபை யாரும் பாக்குறதே கிடையாது. ஆண்களுக்கும் கிடையாது, பெண்களுக்கும் கிடையாது. அவங்களுக்கு ஜியாரத் செய்யறதுக்காண்டி ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சுபுவுக்கு பின்னாலே அசருக்கு முந்தியும் இடம் கொடுக்கறாங்க. ஆனா அவங்க கபர் வரைக்கும் யாருமே வர முடியாது. ஆம்பளையும் போக முடியாது, பொம்பளையும் போக முடியாது. வெளியே நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறதுக்காண்டி துஆ ஓதிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். அது தாராளமா கூடும். நேரடியா கபருக்கு போறது இருக்கு, அதுவே கூடாதுன்னு சொன்னோம். மற்றவருடைய கபருக்கு கூடாதுன்னு ரசூலுல்லாஹுடைய கபருக்கு எப்படி கூடும்? அதுவும் கூடாது. முதலில் மதீனா செல்பவர்கள் என்ன நியத்து செய்ய வேண்டும்? மதீனாவுக்கு போற நியத்து செய்யணும், அவ்வளவுதான். என்ன நியத்து செய்யணும்னா, ஏறாம் கட்டிட்டு போலாமான்னு கேட்கிறாரா இல்லையா அப்படின்னு. ஏறாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நேரா மதீனாவுக்கு போறதா இருந்தா. ஆமா, ஒரு சமயம் இப்படி ஆகி போச்சுன்னு வச்சுங்க, நேரா மதீனாவுக்கு போறோம் அப்படிங்கிற நியத்துல இங்க இருந்து பிளைட்ல விமானத்துல போறாங்க, ஜித்தாவுக்கு போய் தான் போகணும். ஹஜ் கமிட்டியில தான் போறாங்க அப்படின்னு நியத்து பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க. ஜித்தாவுக்கு போன பின்னால திடீர்னு ஒரு அறிவிப்பு, மாற்றம் ஏற்பட்டு போயிடுது. இப்ப நீங்கள்லாம் ஜித்தாவுக்கு இது மதீனாவுக்கு போக முடியாது, முதல்ல மக்காவுக்கு போயிட்டு தான் அப்புறம் மதீனாவுக்கு போகணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்ல ஒரு உத்தரவாக இருக்குது. அல்லது இப்பொழுது மதீனாவுக்கு போக முடியாது, இன்னொரு 10 நாள் கழிச்சு தான் போக முடியும், முதல்ல நீங்க மக்காவுக்கு போங்க அப்படின்னு சொன்னா இப்ப வம்பா போயிடும். அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மதீனாவுக்கு நேரடியா உடனடியா ஜித்தால இருந்து போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இங்க இருந்தே சந்தேகமா இருந்துச்சு சொன்னா இங்க இருந்தே ஹராம் கட்டிட்டு போயிடணும். மதீனாவுக்கு போறது அந்த நேரம் பிளைட் எங்கேயும் இறங்குறது இல்லை அப்படின்னா பரவாயில்ல. மதீனாவுக்கு செல்பவர்கள் என்னென்ன செய்யணும், மதீனாவில் ஜியாரத்துடைய நியத்துல போலாம், அவ்வளவுதான். திரும்ப மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வரும்பொழுது ஹஜ்ஜுடைய நியத்தை செஞ்சுக்கணும். அது அங்க எல்லாம் செய்வாங்க, அந்த வழக்கப்படி என்ன செய்யறாங்களோ அது கூட செஞ்சு செய்யும். செய்யும். துல்ஹுலைஃபாங்கிற இடம் வச்சிருக்கிறாங்க. அது அந்த மீகாத்தை போய் அந்த இடத்துல தொழுதுட்டு கட்டணும் அப்படிங்கறதுக்காண்டி நீங்க மதீனால ரூம்ல இருக்கும் போதே கட்டிட்டு வந்துடலாம், ஒன்னும் பிரச்சனை. எப்படி இங்க இருந்து கட்டிட்டு போறோம் இல்லையா, எலம்லம் போய் கட்டணும். இப்ப நம்ம கட்டுறது இல்லை, இங்கதானே கட்டிட்டு போறோம். அது மாதிரி பெண்கள் காபாவில் ஆண்கள் அருகில் நின்று தொழுவது கூடுமா? விளக்கம் கொடுங்க. அது சொல்லவே இல்லை பாருங்க, விட்டாச்சு. அது முக்கியமான மசலா. ஒரு அந்நிய பெண்ணும் அந்நிய ஆணும், கணவன் மனைவியும் கூட அந்நிய பெண் அந்நிய ஆணும் தான். 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதானே தவிர இவங்க வேற பொண்ணு அவங்க வேற ஆண். அவ்வளவு. கணவன் மனைவி அல்லது அந்நிய பெண் அந்நிய ஆண் 2 பேரும் சஃப்ல நேரா ஒரு பக்கத்துல ஒருத்தர் நின்று தொழுதார் அப்படின்னு சொன்னா 2 பேருடைய தொழுகையும் கூடாது. ஆனா நிறைய அங்க தொழுகிறாங்க. என்ன சொல்ல போனா சட்டம் தெரியாததின் காரணமாக ஒரு ஆம்பளை தொழுதுட்டு இருக்காரு, சஃப்ல நிக்கிறாரு, இடையில இன்னொருத்தர் நிக்கிறாரு, இடையில ஒரு ஆள் நிக்கக்கூடிய காலி இடம் இருந்துச்சுன்னு சொன்னா பொம்பளைங்க அந்த பக்கம் போயிட்டு கேட்டு இருந்தாங்கன்னா, ஹாஜி ஹாஜி இங்க நில்லு அப்படின்னு சொல்லி கையை காட்டுறான், தாம் பக்கத்துல நிக்க சொல்லி. ஏன்னா உன் தொழுகையும் கெட்டு போகட்டும், என் தொழுகையும் கெட்டு போகட்டும் அப்படின்னு. தெரியாது, சட்டம் தெரியாது. என்ன பண்ணதான் பொம்பளை வெளியே அனுப்பி விடணும். நம்ம பாட்டுக்கு முன்னால பெண்கள் இல்லாத இடத்துல போய் நின்று தொழுகணும் நம்ம, அவ்வளவுதான். அந்த எல்லா பொம்பளையும் நம்ம அனுப்பிட்டு இருக்க முடியாது. பெண்கள் இல்லாத இடத்தை பார்த்து தொழுகும். அப்போ ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண், கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா நின்று தொழுதாங்கன்னா ஒரே தொழுகைய 2 பேருடைய தொழுகையும் கூடாது. அதே மாதிரி மனைவி முன்னால நிக்கிறாங்க, கணவன் அடுத்த சப்புல நிக்கிறார், பின்னால நிக்கிறார். அல்லது அந்நிய பெண் முன்னால நிக்கிறா, அந்த பெண்ணுக்கு பின்னால ஒரு ஆம்பளை நிக்கிறான், அந்நிய ஆண் நிக்கிறான். இப்பொழுது இந்த ஆம்பளையுடைய தொழுகை கூடாது, பின்னால் நிக்க கூட ஆணுடைய தொழுகை கூடாது. அதையும் கவனிக்க. பெண்களோடு கலந்து நிக்கிறது இருக்குது பாருங்க, அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. எப்படி இருந்தாலும் அது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுது இருக்கு. நம்ம தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். மற்றவங்க எப்படி போனாலும் சரி ஏன் தொழுகை கூடணும் அப்படின்னு இருந்தா போதும். நப்சி நப்சின்னு செஞ்சுக்க வேண்டியது அந்த இடத்துல. எல்லாம் நிக்கிறாங்க இல்லையா, நம்ம பார்த்து ஏதாவது ஒரு இடத்துல ஒதுங்கி போயிட வேண்டியது.
உள்ள போய் ஒதுங்கி. நம்ம அப்படித்தான் செய்யறது. போய் பெண்கள் இல்லாத இடத்துக்கு போய் அப்படி சேர்ந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் ஒதுங்கிக்க வேண்டியது அந்த பெண்கள். ஆனா சஃப் நம்ம நின்று தொழுதுகிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பொம்பளை வந்து முன்னால் நின்றுகிட்டான்னு வச்சுங்க, அது நம்ம பக்கத்துல வந்து நின்றுகிட்டா, இப்ப என்ன பண்ண முடியும்? அதுக்காக வேண்டி தொழுகை முறிக்க முடியாது. நம்ம கவனத்தை சிதற விடாம தொழுது முடிச்சிட வேண்டியது, அல்லாஹ் தஆலா இடத்துல மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டியது. சை செய்வது சஃபா மர்வா என்று அல்லது சஃபா மர்வா, சஃபா டு மர்வா, அது நேத்து 2-3 தடவை சொல்லி இருக்கிறேன். முந்தானு சொன்னேன், நேத்து சொன்னேன். சஃபாவிலிருந்து மருவாவுக்கு போனா ஒரு சுத்து, மருவாவிலிருந்து சஃபாவுக்கு வந்தா 2வது சுத்து, சஃபாவிலிருந்து மருவாவுக்கு திரும்ப போனீங்கன்னா 3வது சுத்து. போய் வர்றது ஒரு சுத்து அல்ல, போக்குவரத்து கழகம் அல்ல. இது போக்குவரத்து, போக்கு மட்டும்தான், வரத்து வேற. போக்கு ஒரு சுத்து, வரத்து ஒரு சுத்து, போக்குவரத்து 2 சுத்தாய். அப்ப சஃபாவில் ஆரம்பிக்கப்படக்கூடிய சை மருவாவில் 7வது சுத்து முடிஞ்சிடும். அது தவாஃப் ஜியாரா, அதாவது தவாஃப் விளக்கம். தவாஃப் ஜியாரா முதலே சொன்னமே, எல்லா தவாஃப் போலதான். தவாஃப் ஜியாராவுக்கு தனியா 8 சுத்து 10 சுத்து எல்லாம் கிடையாது, 7 சுத்து தான். ஹஜ்ருல் அஸ்வத் தான் ஆரம்பிக்கணும். அங்க என்ன சட்டமோ மற்ற தவாஃப்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான். பர்லு தொழுகைக்கு 4 ரக்காத்து 2 ரக்காத் தொழுகிறோம், பர்லு நஃபில் 2 ரக்காத் தொழுகிறோம்னு வச்சுங்க, அதுக்கு 2 சஜிதா தான், எதுக்கு 2 சஜிதா தான், அதுக்கு ஒரு ருக்கோவு தான், எதுக்கு ஒரு ருக்கோவு தான். அங்க எப்படி ஓதுறமோ அதே மாதிரி தான் இதுலயும் ஓதணும். நிய்யத்தை பொறுத்து இது பரலாக ஆக அது நஃபிலாக போயிடும், சுன்னத்தாக போயிடும். அதே போலதான் நிய்யத்தை பொறுத்து அது தவாப் ஜியாரா பரலாக ஆகும், வேற தவாப்புகள்லாம் சுன்னத்தாக நஃபிலாக ஆகி போயிடும். அவ்வளவுதான், நிய்யத்தை பொறுத்து இருக்கு. ஃபஜ்ர் அசர் தொழுகைக்கு பின்னால் தவாப் தொழுகை தொழலாமா அப்படின்னு ஹனஃபி மதவுல கூடாது. ஃபஜ்ர் தொழுத பின்னால எந்த தொழுகையும் கிடையாது. அதனால ஃபஜ்ர் தொழுத பின்னால தவாப் செஞ்சாருன்னு சொன்னா அப்படியே இருந்துட்டு இஷ்ராக்குடைய நேரத்துக்கு பின்னால்தான் அந்த தவாஃபுடைய வாஜிபான 2 ரக்காத்தை தொழுகணும். அதே மாதிரி அஸ்ர் தொழுகைக்கு பின்னால தவாப் செஞ்சாருன்னா மக்ரிபுக்கு பின்னால்தான், பாங்க சொல்ல பின்னால்தான் அந்த 2 ரக்காத்தை தொழணும். ஆனா ஷாஃபி மதுஹப்ல அந்த ஹஜ்ஜில அவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கின்றது. ஃபஜ்ருக்கு பின்னால் தவாப் செஞ்சாரு, உடனே 2 ரக்காத் தொழுதுக்கலாம். அஸ்ருக்கு பின்னால் தவாப் செஞ்சாரு, உடனே 2 ரக்காத் தொழுதுக்கலாம். விதிவிலக்கு இருக்கின்றது தவாஃப்ல மட்டும் ஷாஃபி மதுஹப்ல. ஹனஃபி மதுஹப்ல அப்படி கிடையாது. இந்தியாவிலிருந்து மக்காவுக்கு போய் திரும்பும் வரை சுமார் 40 நாட்கள் அது முகீம் தானே. மினா அரஃபா முஸ்தலிஃபா எல்லாம் எப்படி கசர் ஆகும்? 40 நாட்கள் அது முகீம் தானே, மினா அரஃபா. முதல்ல வந்து இந்த கசருடைய விஷயம் அப்படின்னு சொன்னா அது என்னன்னு இவர் விளங்கல. நம்ம நேத்தே சொன்னோம், அது ரொம்ப விளக்கமாவே சொன்னோம். 48 மைலுக்கு அப்பால் உள்ள ஒரு இடத்துக்கு போய் இப்ப மக்காவுக்கு போறோம், இங்க இருந்து 4000 கிலோமீட்டர். அது அங்க போய் மக்காவுக்குள்ள, அந்த மக்காவுக்குள்ள போன பிறகு மக்காவிலிருந்து திரும்பி வர்ற வரைக்கும், மக்காவை விட்டு வெளியாகி வர்ற வரைக்கும் எத்தனை நாள் இருக்கிறோம் அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்கணும். இங்கிருந்து போய் 40 நாள் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. 40 நாள் மக்காவில் இருக்கிறோம், மினாவில் அரஃபாவில் இருக்கிறோம், மதீனாவில் இருக்கிறோம், அதெல்லாம் சேர்த்து கணக்கு பண்றதில்ல. ஒரு ஊர்ல எவ்வளவு நாள் இருக்கிறோம் அவ்வளவுதான். மக்காவில் எவ்வளவு நாள் இருக்கிறோம்? ஷாஃபி மதுஹபின்படி 4 நாள் அல்லது 4 நாளுக்கு குறைவாக இருந்தால் கஸ்ர் செய்யலாம். 4 நாளைக்கு மேல இருந்தா முக்கியமாக ஆயிடுறாரு அவர், அப்படிங்கிறது ஷாஃபி மதுஹபுடைய சட்டம். அதனால அவர் மக்காவில் 4 நாளைக்கு கம்மியா தங்குறாரதா இருந்தா அவர் கஸ்ர் செய்யலாம். 4 நாளைக்கு மேல இருந்தா முக்கியமாக தொழ வேண்டும் அவர். ஆனா அங்க போன பின்னால அவர் 4 நாள் அல்ல அதை விட அதிகமாக தங்குறாரு. பிறகு மினா அரஃபாவுக்கு போய் 5 நாள் அங்க தங்கி இருக்கிறாரு. அதனால எந்த நிலையிலும் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர் கஸ்ர் தொழக்கூடிய சூழ்நிலையே ஏற்படாது. கஸ்ரே கிடையாது அவருக்கு. கஸ்ர் கிடையாது என்று சொல்லும் போது ஜம்மும் கிடையாது அவருக்கு, ஜம்மு செய்யறதும் கூடாது. அரஃபாவில் மினா இதுல முஸ்தலிஃபாவில ஜம்மு செய்யறது ஹனஃபி மதுஹபின்படிக்கு வாஜிபாக ஆக்கப்பட்டு இருக்குது. ஷாஃபி மதுஹப் அப்போ அதுவும் சுன்னத்து தான், ரெண்டுமே சுன்னத்து தான். அதனால ஜம்மு செஞ்சும் தொழுகலாம், ஜம்மு செய்யாமலும் தொழுகலாம். ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் இதுல அரஃபாவுல மக்ரிபுக்கு பின்னால புறப்பட்டு வரக்கூடிய நேரத்தில், முஸ்தலிஃபாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அரஃபாவிலேயே மக்ரிபை தொழுது கொள்ளலாம். அரஃபாவிலேயே மக்ரிபை தொழுது கொள்ளலாம். வர்ற வழியிலேயே தொழுகலாம். முஸ்தலிஃபாவுக்கு வந்து தொழலாம். ஆனா முஸ்தலிஃபாவுக்கு வந்து தொழுகிறது ரொம்ப நல்லது, அவ்வளவுதான். இடையில தொழுதா கூடுமான்னு கேட்டா கூடும், ஹனஃபி மதுஹப்ல கூடாது. இடையிலே ஹனஃபி மதுஹபை சேர்ந்த ஒருவர் மக்ரிபுடைய தொழுகையை அரஃபாவுல தொழுகிறாரு அல்லது வழியில தொழுகிறாரு, திரும்ப முஸ்தலிஃபாவுக்கு வந்துடுறாரு, அந்த தொழுக கூடாது. முஸ்தலிஃபாவுக்கு வந்த பிறகு ஜம்மு செஞ்சு தொழுதாகும். ஏன்னா ஹனஃபி மதுஹபின்படிக்கு முஸ்தலிஃபாவுல ஜம்மு செய்யறது வாஜிபு.
அதனால முஸ்தலிஃபாவுக்கு வந்த பின்னால சுபுஹுக்கு முன்னால வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னா இங்க வந்துதான் தொழுகணும், அதுக்கு முன்னால தொழுது அது செல்லாது. ஆனா ஒரு சமயம் ஹனஃபி மதஹபை சேர்ந்தவர் புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறார், அரபாவில இருந்து வந்துகிட்டு இருக்கிறார். வரும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சுபுஹுக்கு சாதிக்கு முன்னால, சுபுஹு ஆவதற்கு முன்னதாக முஸ்தலிஃபாவுக்கு போய் சேர முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டால் வழியில உடனே எந்த இடத்துல சுபுஹுக்கு முன்னால நேரம் கிடைக்குது அந்த இடத்துல இறங்கி அந்த இடத்துல தொழுதுக்க வேண்டியது. இஷாவை, அதாவது மகரிபையும் இஷாவையும் ஜம்மு செஞ்சு அந்த இடத்துலயே தொழுதுக்கலாம். முஸ்தலிஃபாவுக்கு வரணும் அப்படிங்கிற சட்டம் இப்ப கிடையாது. ஏன்னு கேட்டா அவர் வந்து சேர முடியாது. அதனால அல்ல கசர் நமக்கு போற நேரத்திலிருந்து 15 நாளைக்கு கம்மியா இருந்துச்சுன்னா கசர் தான். மக்காவில, மினாவில, அரபாவில, முஸ்தலிஃபாவில திரும்பி வர்ற வரைக்கும் மக்காவுக்குள்ள நுழைந்த நேரத்தில் இருந்து மக்காவை விட்டு வெளியே வரக்கூடிய நேரம் வரைக்கும் 15 நாளைக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் எல்லா இடத்திலும் கசர் தொழுவார். 15 நாளோ அதற்கு மேலேயோ அதிகமாகவோ இருந்தால் அவர் எல்லா இடத்திலும் முக்கியமாக 4 ரக்காத் உள்ளவராக தொழுவார். அது சட்டம் நேற்று எல்லாம் விளக்கமா சொன்னது. தெரியலன்னு சொன்னா திரும்ப நீங்க கேட்டுக்கலாம். அப்ப அதான் சட்டங்களை, கசருடைய சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல தவாஃபுக்கு பின்னால் தொழும் வாஜிபான 2 ரக்காத் தொழுகையை தவாஃபுடைய நஃபில் 2 ரக்காத் தொழுகிறேன் என்று நியத்து செய்து தக்பீர் கட்டினால் தொழலாமா? தவாஃபுக்கு பின்னால தொழுதால அது வாஜிப்னு அர்த்தம் தான். நியத்து நஃபில் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்க, தவறா ஏற்பட்டதுன்னு அர்த்தம். உதாரணமா லொஹருடைய தொழுகை, இப்ப இஷா தொழுக போறோன்னு வச்சுங்க, இஷாவுடைய ஜமாத்தோடு அப்படி நின்றாருங்க, அதெல்லாம் தனியா தொழுகிறாரு. இஷாவுடைய பர்ல தொழுகணுங்கிறதா முதல்ல நியத்து. உலகெல்லாம் செஞ்சுட்டு வந்தாரு, நின்றாரு. தக்பீர் கட்டும் பொழுது நஃபில் தொழுகிறேன்னு நியத்து வந்துருச்சுன்னு வச்சுங்க, தவறாக வார்த்தை வந்துருச்சு, இப்ப கூடி போயிடும். ஏன்னு கேட்டா அவருடைய அசல் நோக்கம் என்ன கேட்டா பர்ல தொழுகிறது அப்படிங்கிறது தான். அதனால நஃபில் அப்படிங்கிற இடையில நியத்து வந்துடுறது அதுக்கு முன்னால் உள்ள அந்த நியத்துக்கு மாற்றமாக ஆகாது. அது போல தவாஃபுடைய தொழுகை வாஜிபான 2 ரக்காத் தொழுகிறேங்கிறதுக்கு பதிலாக நஃபில்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா தவறி சொன்னது, அதனால கூடி போயிடும். அதனால ஒண்ணு தப்பில். ஹசர தொழுகை 77 கிலோமீட்டருக்கு அப்பால் மட்டும் 15 நாள் கீழே தங்கினால் நாம் 77 கிலோமீட்டர் கடந்து மக்கா மதீனா 40 நாள் வரை தங்கு. இதான் முதல்ல சொன்னது. இன்னொரு கேள்விக்கு சொன்னது 40 நாள் டோட்டலா தங்குறது. மக்காவுக்குள்ள போற நேரத்திலிருந்து வெளியே வர்ற நேரம் வரைக்கும் எவ்வளவு நாள் அப்படிங்கறத கணக்கு போடும். ஹஜ்ஜு 8 to 13 நாட்களில் 8 இருந்து 13 நாளுக்கு தூங்கும் போது குளிப்பு கடமையான என்ன குளிச்சுக்கணும். குளிப்பு கடமையானால் என்ன செய்வது? குளிக்கணும், வாஜிப் கட்டாயம். ஏன்னா தொழுகணுமே அவர். குளிப்பு கடமையானால் குளிச்சுதான், குளிக்காம தொழுகலான்னு கேட்கிற முடியாது, குளிச்சுதான் தொழுவோம். தண்ணி கிடைக்கல, அவர் இருக்கிற நேரத்துல இருந்து 1 மைல் தூரத்துக்கு தண்ணியே கிடையாது. அப்படி கிடையாது, தண்ணி 6 மாதிரி ஓடுது. நம்ம நாட்டில் இருக்கிறத விட தண்ணி அதிகமான தண்ணி அங்க. அதனால குளிக்கிறதுல ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. அதனால குளிச்சுட்டு தொழ வேண்டியது, குளிக்கணும் கட்டாயம். இன்றைய பயானில் சொன்னீர்கள் பெண்கள் ஜியாரத்தை பற்றி, பெண்கள் ஜியாரத்தை செய்யக்கூடாது, அது பற்றி விளக்கவும். அதான் சொல்லியாச்சு, கும்பலை ஜியாரம் செய்யக்கூடாது, கபருக்கு போகக்கூடாது. அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, என்ன கேட்கிறாரு அப்படிங்கிறது. அவ்வளவு, பெண்கள் ஜியாரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதா இருக்கு. கபருக்கு போகக்கூடாது. யாருக்காவது துவா செய்யணும் அப்படின்னு சொன்னா அவங்க வெளியே இருந்து துவா செஞ்சுக்க வேண்டியது, வீட்டுல இருந்தா மறைமுகமாக துவா செஞ்சுக்க வேண்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு போறோம் அப்படின்னு சொன்னா அங்க கபருக்கு பின்ன யாரும் போறது கிடையாது, தூரமா தான். யாருமே கபர் தெரியாது, ஆண்களுக்கும் தெரியாது பெண்களுக்கும் தெரியாது. துவா படிக்கிறோம் அவ்வளவுதான். சலவாத்து சொல்றோம், ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ்னு சொல்றோம். சலவாத், ஒரு சலவாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னிதானத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நம்ம பெரிய பாக்கியசாலி ஆயிடும். ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ்வினால். ஷாஃபி மதஹபில் உள்ளவர்கள் ஹஜ் செய்யும் போது ஹனபி மதஹபை பின்பற்றுவதாக நியத்து செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த முறை சரியா? அப்படிலாம் கிடையாது. ஷாஃபி மதஹபார் ஷாஃபியாவே நியத்து செய்யும், ஹனபியாவே நியத்து செய்யணும். தொழும் பொழுது அவர் என்னென்ன செய்யணுமோ, கையை தூக்கிற ரஃபவுல் யதைன் செய்யணும், மற்ற இதுகள் செய்யணும், அத்தையாத்துல சில வாசகங்கள் மாற்றமாச்சோ, இதெல்லாம் அவரு அந்தந்த மதுஹபுக்காரர்கள் அந்தந்த மதுஹப்படி நடந்து கொள்ள வேண்டியது. கொடுக்குறாங்க ரவுலத்துல் ஜன்னாவில் கொஞ்சம் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஆனா பெண்களுக்கு அதிக நேரம் கொடுக்கறது, காலையில கொஞ்ச நேரம், மாலையில கொஞ்ச நேரம், 3 மணிக்கு பிறகு, லொஹருக்கு பிறகு கொஞ்ச நேரம். நான் ஷாஃபி. மக்காமை இப்ராஹிம் தொழுகை வாஜிபா சுன்னத்தா? மனைவியை தொட்டால் ஒது முறிந்து விடுமா? இதுல முதல்ல சொல்லியாச்சு. அங்கே மக்காமை இப்ராஹிம் தொழுகை வாஜிபா, அதாவது தவாஃபு. மக்காமை இப்ராஹிம் தொழுகை அல்ல, தவாஃபுடைய தொழுகை. மக்காமை இப்ராஹிம் தொழுகைன்னு ஒண்ணு கிடையாது, அதுக்கு பேரு தவாஃபுடைய தொழுகை வாஜிப். ஷாஃபி மதவிலே வாஜிப் தான், அது சுன்னத் அல்ல.
அதனால கட்டாயமா தொழுகணும். அந்த தொழுகையை விட்டுட்டா, தொழாமல் விட்டு விட்டால் தம்மு கொடுக்கணும். மனைவியை தொட்டால், ஷாஃபி மரபா இருந்தா மனைவியை தொட்டா அது உடல் உராய்வு ஏற்பட்டாலே ஒலு முறிஞ்சிடும் அப்படிங்கறத சட்டம். பெண்களுக்கு எப்பொழுது ஹஜ்ஜு கடமை? பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்குமே பாலிகான உடனே கடமை. பருவமடைந்த நேரத்திலிருந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு யாராக இருந்தாலும் கடமை. ஆனா பாலிகான பருவமடைந்த ஆணோ பெண்ணோ இங்கிருந்து மக்காவுக்கு போய்விட்டு வருவதற்குரிய பொருளாதாரம் உடையவராக, அந்த வசதி உடையவராக இருக்க வேண்டும். உடல் வலிமை பெற்றவராக இருக்க வேண்டும். அதாவது நோயாளியாக இருக்கக்கூடாது என்ற சட்டம். என் மனைவியை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்ல என் பெற்றோர் அனுமதி தேவையா? வேண்டாம் என்று சொன்னால் என்ன செய்ய அப்படின்னு. மனைவியை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வது அவருடைய கணவருடைய விருப்பம். இவரு தான் பெற்றோருக்கு கட்டுப்பட்டவர். அதனால பெற்றோருடைய அனுமதி இவருக்கு வேணும். ஆனால் அது முந்தா நாள் சொன்னோம், பெற்றோருடைய அனுமதி கேட்கறது, பெற்றோருடைய அனுமதி கொடுத்துதான் போகணுங்கிறது நஃபிலான ஹஜ்ஜுகளுக்கு மட்டும்தான். ஃபர்லான ஹஜ்ஜாக இருந்தால் பெற்றோர் போக வேணாம்னு சொல்றாங்க, இவர்கிட்ட வசதி இருக்குது, இப்ப போய்த்தான் ஆகணும், இவரு இதை விட்டு அடுத்த வருஷம் போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது, அடுத்த வருஷம் இருப்பமோ இல்லையோ அப்படிங்கறது தெரியாது, இந்த நிலையில பெற்றோர் போக வேணாம்னு சொல்றாங்க என்று இருந்தால் பெற்றோருக்கு ஏதாவது சமாதானமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர்களுடைய அனுமதியை பெறுவதற்கு பெரும்பாலும் முயற்சிக்க வேண்டும். அனுமதியே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீ போகவே கூடாது, ஹஜ்ஜுக்கு போகவே கூடாது, பரலான ஹஜ்ஜா இருந்தாலும் செய்யவே கூடாது அப்படின்னு பெற்றோர் தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவர் பெற்றோரை மீறி போகலாம். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான், மார்க்கத்தினுடைய விஷயத்திலே, ஷரியத் சட்டத்தினுடைய விஷயத்திலே பெற்றோருக்கு கட்டுப்படுவது கிடையாது. பெற்றோர் சொல்றாங்க தொழவே கூடாது, நீ பள்ளிவாசலுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பள்ளிவாசலுக்கு போய் தொழவே கூடாது அப்படிங்கிறாங்க. கேட்கலாமா? கேட்க கூடாது. ஆக ஃபர்ல் கட்டாய கடமை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பெற்றோர் அதை செய்யக்கூடாது என்று சொன்னால் பெற்றோருடைய சொல் கேட்க வேண்டிய அவசியமில்லை, ரப்புடைய சொல்ல மட்டும்தான் கேட்கணும் இந்த இடத்துல. சரி, நஃபில் ஹஜ்ஜாக இருந்துச்சு, உபரியான ஹஜ்ஜாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் போக வேண்டாம்னு சொல்றாங்கன்னா போகாம இருக்கு, அதுதான் நல்லது. ஆனா பெரும்பாலும் அவர்களை சமாதானம் செய்து அவர்களை ஒப்புக்கொள்ள வைத்து அதற்கு என்ன வழிமுறைகளை செய்யணுமோ அந்த மாதிரி செய்து அவருடைய சம்மதத்தை பெற்று போக வேண்டும் அப்படின்னு நஃபில் ஹஜ்ஜுக்கு சட்டம் இது முன்னால சொல்லியிருக்கு. சரி, அதே மாதிரி இவருக்கு சட்டம், இவருடைய மனைவிக்கு அந்த சட்டம் கிடையாது. மனைவி இவருடைய பெற்றோர் மாமனாரும் மாமியாரும் சொல்லித்தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மாமனார் மாமியார் அனுமதி கொடுக்காவிட்டாலும் கூட ஃபர்லா இருந்தாலும் சரி நஃபிலா இருந்தாலும் சரி அந்த பெண் கணவனுடன் போவதற்கு அனுமதி உண்டு. மாமியாரும் மாமனாரும் சொல்றாங்க, என் மக வேணா போயிட்டு வரட்டும், நீ போகாதே அப்படின்னு மருமகளுக்கு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா அதை கேட்க வேண்டிய கட்டாயம் கிடையாது, அவசியம் கிடையாது. எனக்கு கடமையாகவில்லை, கடமை ஆனால் செய்ய வேண்டும், ஆசை, செய்யலாமா கூடாதா? ஆசை இருந்தா செய்யலாம், காசு இருந்தா செய்யலாம். ஆசை இருந்தால் மட்டும் முதல்ல காசு வேணும்ல, காசு இருந்தா செய்யலாம். மைத்துனர் காலமாகிவிட்டார், எனது தங்கை எனது பொறுப்பில் உள்ளார். மச்சான் காலமாகிட்டார், மைத்துனர்னா வேற அர்த்தம், மச்சான்னா வேற அர்த்தம். தங்கை ஹஜ் செய்யும் நிலையில் இல்லை, மைத்துனருக்காக வேண்டி பதிலி ஹஜ் செய்யலாமா? அதான் முதல்ல சொன்னோம், பதிலி ஹஜ்ஜுக்கு சட்டம் சொன்னோம். இறந்து விட்ட அவருக்கு சொத்து இருந்து, பணம் இருந்து, காசு இருந்து, வசதியும் இருந்து ஹஜ் செய்யாமல் அப்படியே மௌத்தாகி இருந்தால் அவருக்கு பதிலாக வேற யாராவது ஹஜ் செய்யலாம். அவர் வசியத்து செய்திருந்தால் வசியத்து செய்துவிட்டு அந்த முறைப்படிக்கு செய்யணும். வசியத்து செய்யாமல் இருந்தால் இவருடைய இஷ்டத்திற்கு எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனாலும் கூட தமத்தோ செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கறதுல இப்போ உள்ள சட்டம் என்ன கேட்டா ஃபிக்ஹ் அகாடமி மூலமா தீர்ப்பு சொல்லப்பட்டு இருக்கின்றது. தமத்து முன்ன சொல்லப்பட்ட சட்டம் இஃப்ராத் மட்டும்தான் செய்யணும், வேற ஹஜ் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப தமத்துவம் செய்யலாம், கிரானும் செய்யலாம் என்று அனுமதி கொடுத்திருக்காங்க, செய்யலாம். குறிப்பாக பெண்கள் தவாப் ஜியாரா அடுத்தடுத்து உம்ரா முடித்ததும் முடி எடுப்பது எப்படி? பெண்கள் முடி எடுப்பது நேற்று சொன்னு நினைக்கிறேன், முந்தா நாளும் சொன்னோம். அதாவது அவ முடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு அங்குலம், ஒரு இன்ச்சுடைய அளவுக்கு முடியில கட் பண்ணி கொள்ள வேண்டும். திரும்ப உம்ரா செஞ்சாரு, மறுபடியும் அதே மாதிரி ஒரு இன்ச்சு கட் பண்ணிக்க வேண்டும். மறுபடியும் உம்ரா செஞ்சாரு, மறுபடியும் ஒரு இன்ச்சு கட் பண்ணிக்க வேண்டும். எத்தனை உம்ரா செஞ்சாலும் சரி ஒவ்வொரு உம்ராவுக்கும் இடையில அந்த முடியை கட் பண்ணி கொள்ள வேண்டியது அவசியம், வாஜிபானது. அதனால முடி கட்டையா போகுதே அப்படின்னு சொன்னா உம்ரா செய்யாம இருந்துக்க வேண்டியதுதான். பெண்கள் தவாப் ஜியாரா அதாவது முடி எடுக்கிறது ஒவ்வொரு தடவைக்கும் முடி எடுக்கணும், முடி வெட்டணும், ஒரு இன்ச்சு அளவுக்கு வெட்டணும். முடி குறைஞ்சு போகுதே அப்படின்னு கவலைப்பட்டா தவாப் செய்யாம, அதாவது உம்ரா செய்யாம இருந்துடலாம். அப்படி அவ்வளவு. பெண்கள் கொடுத்த சீட்டு இருக்குது,
பின்னால் அப்புறம் சொல்றேன் கடைசியில். முதல்ல ஆம்பளை முடிச்சுட்டு அப்புறம் பொம்பளை. மதீனாவில் பெண்கள் ரவுலா ஷெரீஃபில் ஜியாரத்து செய்யும் போது அதிகமான சப்தம் நமது ஊரில் விவசாய வேலை செய்யும் பெண்கள் சப்தமிடுவது போல் அதிகமாக சத்தம் கேட்கறது. எங்க இருந்து பார்த்தாருன்னு தெரியல, நம்மளாம் கேட்டதே இல்லையா? பொம்பளைக்கு ரொம்ப சத்தம் போடுறாங்களா அங்க? அதுக்கு உதாரணம் சொல்ல பாருங்க. விவசாய வயல்ல பொம்பளை வேலை செய்யறாங்க, அப்ப சத்தம் போடுற மாதிரி சத்தம் போடுறாங்க. மற்றும் ஓலமிடுவது போல அதிக சப்தம் கேட்கிறது. வெளியே கேட்டிருப்பாரு, என்ன சப்தம் இது? கண்ணிய குறைவான செயலாக தெரிகிறதே, விளக்கம் தேவை. கண்ணிய குறைவுதான், சத்தமெல்லாம் போடக்கூடாது, ஓலம் போடக்கூடாது, அழுகக்கூடாது. தவாப் ஜியாரத், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செய்யறது துஆ செய்யறதுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நம்ம துஆ செய்யறோம். அந்த துஆவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய துஆ என்னன்னு கேட்டா ஸலவாத்து ஸலாம் சொல்றது. அதான் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்றோம். அதான் துஆ. ஒரு ஸலவாத்து சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் தஆலா நமக்கு 10 ஸலவாத்துகளை சொல்லுகின்றான். ஒரு ஸலவாத் என்பது ஒரு ரஹ்மத்தின் அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை வழங்க வேண்டும், கொடுக்க வேண்டும், அருள வேண்டும் என்று அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று நாம் ஸலவாத்து சொல்லுகின்றோம். அதாவது ஒரு அருளை நீ தர வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா அதற்கு பதிலாக எனக்கு 10 அருளை தருகின்றான். என் மீது யாராவது ஒருவர் ஒரு ஸலவாத்து சொன்னால் அவர் மீது அல்லாஹ் தஆலா 10 ஸலவாத்து சொல்லுகின்றான். என் மீது யாராவது ஒருவர் 10 ஸலவாத்து சொன்னால் அவருக்கு அல்லாஹ் தஆலா 100 ஸலவாத்து சொல்லுகின்றான். யாராவது ஒருவர் என் மீது 100 ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருக்கு 1000 ஸலவாத்து சொல்லுகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸலவாத் ஒரு ரஹமத்தை தந்தால் தர சொல்லி அல்லாஹ் தஆலா இடத்தில் கேட்டால் அல்லாஹ் தஆலா எனக்கு 10 ரஹமத்துகளை தருகின்றான். 10ஐ கேட்டால் 100ஐ தருகின்றான். 100ஐ கேட்டால் 1000ஐ தருகின்றான். 10 மடங்கு அதிகமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தரக்கூடிய பாக்கியம் நபி அவர்களுக்கு துஆ செய்வதன் மூலமாக, ஸலவாத்து சொல்வதன் மூலமாக ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருந்தா அதெல்லாம் கிடைக்காது. அதனால பெண்கள் அழக்கூடாது, ஓலமிடக்கூடாது, சப்தமிடக்கூடாது, ஒப்பாரி வைக்கக்கூடாது. ஒப்பாரி வைக்கிறது ஹராம், ஓலமிடுவது ஹராம், எதுவுமே செய்யக்கூடாது. தமுவுடைய விளக்கம் நஷ்டஈடா அல்லது குற்றப்பரிகாரமா? குற்றப்பரிகாரம். நஷ்டஈடுங்கிறது வேற, குற்றப்பரிகாரம். குற்றம் செய்ததுனால அதுக்கு பரிகாரமாக ஆக்கப்பட்ட ஒரு இபாதத். அது ஒரு இபாதத். இஹ்ராம் உடையை கழட்டிய பிறகு காபத்துல்லா உள்ளே போகலாமா? காபத்துல்லா உள்ள யாரும் விடவே மாட்டாங்க. உள்ள காபத்துல்லாவுக்குள்ள விட மாட்டாங்க. காபத்துக்குள்ள மஸ்ஜிதுக்குள்ள போலாமான்னு கேட்கிறாரா அப்படின்னு சொன்னா மஸ்ஜிதுக்குள்ள போகலாம். ஏறாம் கட்டி இருக்கும் போதுதான் உள்ள போகணும், இல்ல ஏறாம் அவுத்தா போகக்கூடாது அப்படின்னு அங்க இருக்குது. எப்ப வேணாலும் போகலாம். ஏறாம் கட்டி இருந்தா அதுக்கு தனி சட்டங்கள் இருக்கின்றன. ஏறாம் இருந்தா அதுக்கு தனி சட்டங்கள், அந்த முறைப்படி செய்யணும். சரி, கஃன் துணியை நனைத்து கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. எதுல நினைச்சிட்டு வரணும்னு போடல, ஜம்சம் தண்ணியில நினைச்சிட்டு வரலாமா அப்படின்னு. கஃன் துணியனா இனிமேல் இவர் மௌத்தாகும் போது போடப்படக்கூடிய துணி. இப்ப கஃன் துணி அல்ல, இப்ப ஒரு சாதா துணி தான் அது. அந்த துணியை வாங்கிட்டு போய் இங்கிருந்து கொண்டு போய் அல்லது அங்கேயே வாங்கி ஜம்சம் தண்ணியில் நினைச்சு காய போட்டு அதை கொண்டு வந்து பத்திரமா வச்சுக்குவாரு. நான் மௌத்தா போனா இந்த கஃன் துணியை, இத துணியத்தான் எனக்கு போடணும், இது ஜம்சம் தண்ணியில் நினைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவார். சொல்லி வசியத் செஞ்சுட்டு அந்த துணி அப்படியே பத்திரமா வச்சிருப்பாங்க. இவர் மௌத்தா போகும்போது போடுவாங்க. இவர் தொழுகல, நோன்பு வைக்கல, குர்ஆன் ஓதல, நல்லதை செய்யல, கடைசியில கஃன் துணி மட்டும் ஜம்சம் தண்ணியில் நினைச்சு சுத்தி அடைக்க போட்டாங்க. சொர்க்கத்துக்கு போயிடுவார? ஜம்சம் தண்ணியில துணியை நினைச்சதுனால என்ன நன்மை? எந்த நன்மையும் கிடைக்க போறது கிடையாது. அப்படி சட்டமும் கிடையாது. அப்படி போட வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்ல போனா ஒரு வகையான தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுதல் அப்படின்னு. இமாம் சுஃபியானு சௌரி என்று நினைக்கின்றேன், அவரிடத்துல கேட்டாங்க. ஒருத்தர் கேட்டாரு, ஹஜ்ரத் நீங்க ரொம்ப பெரிய விலாயத்துள்ளவங்களாக பெரிய மேதையாக இருக்கிறீங்க, நீங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு ஜுப்பா எனக்கு கொடுங்க, நான் மௌத்தா போகும்போது எனக்கு கஃனாக நான் பயன்படுத்திக்கிறேன் கேட்டார். நல்லா கேட்டவரும் பெரிய முரீது, ரொம்ப நல்ல மனிதர். கேட்கப்பட்டவர் இருக்காரு, அவர் பெரிய விலாயத்து உடையவர், அந்தஸ்து உடையவர். அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, உங்க ஜுப்பாவை கொடுங்க, நான் வச்சிருந்து கஃன் துணியா பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு கேட்டார். அப்ப அவங்க சொன்னாங்களாம், இவர்கிட்ட கேட்டவர்கிட்ட சொன்னாங்களாம், நீ என்னுடைய ஜுப்பாவை கேட்கறது சரி, நீ எந்த விதமான அமலும் செய்யாமல் என்னுடைய ஜுப்பா அல்ல என்னுடைய உடலுக்குள்ளேயே நீ புகுந்து கொண்டாலும் சரி நீ சொர்க்கம் போக முடியாது அப்படின்னாரு. என்னுடைய உடம்புக்குள்ள நீ சேர்ந்து புகுந்துக்கிறேன்னு வச்சுங்க, அப்போ சொர்க்கம் போக முடியாது. நீ அமல் செஞ்சாதான் போக முடியும், என்னோட ஜுப்பா என்ன செய்யும் உனக்கு என்று சொன்னார்கள் பதில் என்பதா. அதனால கஃன் துணியை நினைத்து கொண்டு வர்றதை இப்ப யாரும் செய்யறதே இல்லை. முன்னெல்லாம் நினைச்சு நிறைய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, அதில் நினைக்கிறதே இல்லை. என்ன
ஜம்ஜம் தேல் நினைச்சு கொண்டு வர்றதுனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அதனால ரெண்டாவது இன்னொரு என்னன்னு கேட்டா, இப்பதான் அடிக்கடி போயிட்டே இருக்கிறமே, அப்புறம் பாத்துக்கலாம் அடுத்த தடவை அப்படின்னு வந்துருச்சு, தைரியம் வந்துருச்சு. 4/1 என்றால் என்ன? தலையில் 4 பாகமா பிரித்து மொட்டை அடிப்பதா அல்லது பொறுமை வேண்டும் என்று துவா கேட்கலாமா? அடிப்பதா பொறுமை வேண்டும் என்று துவா கேட்கலாம். 4/1 ஒவ்வொரு உம்ராவுக்கு பிறகும் தலைமுடி எடுப்பது என்றால் எப்படி? ஒவ்வொரு உம்ராவுக்கு பின்னால் தலைமுடி முழுசா எடுக்கிறது தான் சுன்னத்து. 4/1 அப்படின்னு சொல்றது வாஜிபான அளவு. முழுசா எடுக்கல அப்படின்னு சொன்னா சுன்னத்து விட்டு போச்சு, வாஜிபை மட்டும் நிறைவேற்றினார் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அதனால முழுசா தான் எடுக்கணும், ஒவ்வொரு தடவையும் முழுசா தான் எடுக்கணும். அதான் சுன்னத்து நிறைவேற்றப்படுவது அப்படின்னு. 4/1 அப்படின்னு சொன்னா மொட்டை அடிப்பதாக இருந்தால் தலையில் 4/1, முடியை கட் பண்ணுவதாக இருந்தால், கத்தரிப்பதாக இருந்தால் முடியில் 4/1. விளங்குதா? அதாவது தலையில் 4/1 அப்படின்னு சொன்னா இந்த தலையை 4 பங்கா போட்டு 1/4 4/1 மொட்டை அடிச்சிருது, மீதி 3 பங்கு அப்படி முடி இருக்கு, 1 பங்கு மொட்டையா இருக்கு. இது தலையில் 4/1 இல்லையா? மொட்டை அடிக்கிறாங்க வாஜிப், இது வாஜிபான அளவு. ஒவ்வொரு தடவையும் அடிக்கணும், அதான் கேட்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் தான் அடிக்கணும். முடியே இல்ல என்ன பண்றது அப்படின்னு கேட்டா கத்தியை மட்டும் போட்டுக்க வேண்டியது. ஒருத்தர் வழுக்கையா இருக்காருன்னு வச்சுங்க, நம்ம தலைவர் மாதிரி, தமிழ்நாட்டு தலைவர் மாதிரி அப்படி வழுக்கையா இருக்கு, அவர் என்ன பண்றது? கத்தியை மட்டும் போட்டுக்கணும், அவ்வளவுதான். அப்படி எப்படி எடுத்துக்க வேண்டியது. இப்ப 4 உம்ராவுக்கு பிறகு தலைமுடி எடுப்பது என்றால் எப்படி? 4/1 என்றாலும் சொன்னா இப்ப மொட்டை அடிச்சா தலையில 4/1. முடியை கத்தரிப்பதாக இருந்தால் முடியை கத்தரிக்கலாம், அதுவும் கூடும். இருந்தாலும் மொட்டை அடிக்கிறது நல்லது, முன்னால் நேரத்தை வழக்கம் சொன்னோம். முடிய கத்திரிக்கிறதா இருந்தா தலையில் இருக்கக்கூடிய முடி ஒருவருக்கு 4 அங்குலம் நீளம் இருக்குன்றத வச்சுங்க. எல்லா இடத்துலயும் 4 அங்குலம் நீளம் இருக்குது, 4 இன்ச் இருக்குதுன்னு வச்சுங்க. எல்லா முடியிலும் 1 அங்குலம் கட் பண்றது, பூராத்துல 1 மொத்தமா கட் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லா முடியும் 3 இன்ச்சா குறைஞ்சு போச்சு. 4 இன்ச் இருந்தது 3 இன்ச் ஆயிடுச்சு. இப்ப 4/1 கட் பண்ணிட்டேன். முடியில் 4/1 கட் பண்ணுவதா இருந்தா, மொட்டை அடிப்பதா இருந்தா தலையில் 4/1. அது 4/1 என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்காது. பொறுமை வேண்டும் என்று துவா கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். ஆனா எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் துவா கேட்டுக்கிட்டு இருந்தார், யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை அதிகமாக தருவாயாக அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படின்னா நீ துன்பம் வர வேண்டும் என்று கேட்கின்றாய் அப்படின்னு சொன்னாங்க.